Hi, Easy Spoken English Lesson 7 by Free Learners Corner. வழமை போல் இன்றும் நாங்கள் டே டு டே லைஃப்பில் பயன்படுத்தக்கூடிய வசனங்களை எவ்வாறு இலகுவாக மேஜிக் வேர்ட்ஸை யூஸ் பண்ணி ஆங்கிலத்தில் பேசலாம் என்று பார்ப்போம். இன்று நாங்கள் பார்க்க போகிறது, எனக்கு அந்த சாப்பாட்டை சாப்பிடணும் போல இருந்தது, நாள் முழுவதும் தூங்கணும் போல இருந்தது, சூடாக டீ குடிக்கணும் போல இருந்தது. இது மட்டுமல்லாமல் இன்னும் பல எப்படி இலகுவாக மேஜிக் வேர்ட்ஸை யூஸ் பண்ணி ஆங்கிலத்தில் பேசுவது என்று பார்க்க போகிறோம். இன்று நாங்கள் பயன்படுத்தக்கூடிய மேஜிக் வேர்ட்ஸ் ஃபீல் லைக் அண்ட் ஃபெல்ட் லைக். ஃபீல் லைக் என்றால் ஒன்று நடைபெறணும் போல இருக்கிறது என்று சொல்கிறது. அப்புறம் நிகழ்காலத்துக்குரியது ஃபீல் லைக், இறந்த காலத்துக்குரியது ஃபெல்ட் லைக். ஒன்று நடைபெறணும் போல இருந்தது என்று மீனிங் வர்றதுக்காக ஃபெல்ட் லைக்கை நாங்கள் பயன்படுத்துவோம். ஒரு வசனம் எழுதும் போது நாங்கள் எப்பொழுதும் முதலில் சப்ஜெக்டை பயன்படுத்துவோம். சப்ஜெக்ட் என்றால் எழுவாய். அது ஒரு நவுனாகவோ அல்லது ஒரு ப்ரோனவுனாகவோ இருக்கலாம். நாங்கள் இன்று ப்ரோனவுன்ஸை எவ்வாறு ஃபீல் லைக் அல்லது ஃபெல்ட் லைக்குடன் பயன்படுத்துவது என்று பார்க்க போகிறோம். நான் இன்று பயன்படுத்தி இருக்கின்ற சப்ஜெக்டிவ் ப்ரோனவுன்ஸ் ஐ, யூ, வி, தே, he, she, it. I என்றால் நான், you என்றால் நீ அல்லது நீங்கள், we என்றால் நாங்கள், they என்றால் அவர்கள் அல்லது அவை. அடுத்தது ப்ளூரல் ஃபார்ம்ஸ். ப்ளூரல் ஃபார்ம்ஸ் என்றால் பன்மை, ஒன்றை விட அதிகமானது. ஸ்டூடெண்ட் என்றால் சிங்கியுலர் ஒருமை, ஸ்டூடெண்ட்ஸ் என்றால் ப்ளூரல் பன்மை, அதாவது மாணவர்கள். ஆகவே இங்கு ஐ, யூ, வி, தே மற்றது ப்ளூரல் ஃபார்ம்ஸுக்கு நாங்கள் நிகழ்காலத்தில் ப்ரெசன்ட் டென்ஸில் ஃபீல் லைக் என்றே பயன்படுத்த வேண்டும். ஹீ அவன், ஷீ அவள், இட் அது, மற்றது சிங்குலர் ஃபார்ம். ஸ்டூடெண்ட் மாணவர் அல்லது ஏதாவது ஒருவரை குறிக்கும் சொற்களை நாங்கள் பயன்படுத்தும் போது அவற்றுக்கும் ஹீ, ஷீ, இட் உடன் சிங்குலர் ஃபார்மிற்கும் நாங்கள் நிகழ்காலத்தில் பயன்படுத்துவது ஃபீல் லைக்ஸ், ஃபீல்ஸ் லைக். இங்கு நாங்கள் ஐயுவிடேக்கு ஃபீல் லைக் எஸ் சேர்க்காமலும் ஹீ, ஷீ, இட் சிங்குலர் ஃபார்மிற்கு ஃபீல்ஸ் லைக் எஸ் சேர்த்தும் பயன்படுத்துகிறோம், நிகழ்காலத்தில் மாத்திரம். ஆனால் இறந்த காலத்தில் பயன்படுத்துவதென்றால் எந்த குழப்பமும் இல்லை. ஃபீல் லைக், ஃபீல்ஸ் லைக் எல்லாவற்றுக்கும் பொதுவாக ஃபெல்ட் லைக் என்று பயன்படுத்துவோம். ஐ ஃபீல் லைக், இறந்த காலம் என்றால் ஐ ஃபெல்ட் லைக். யூ ஃபீல் லைக், யூ ஃபெல்ட் லைக். அதே போன்று ஹீ என்றால் அவன் என்றால் ஃபீல்ஸ் லைக் என்றே நாங்கள் நிகழ்காலத்தில் ப்ரெசன்ட் டென்ஸில் பயன்படுத்த வேண்டும். இறந்த காலம் என்றால் ஹீ ஃபெல்ட் லைக் என்று பயன்படுத்த வேண்டும். ஆகவே உங்களுக்கு விளங்கி இருக்கும் ஐ, யூ, வி, தே மற்றும் ப்ளூரல் ஃபார்ம்ஸுக்கு நாங்கள் நிகழ்காலத்தில் எஸ் சேர்க்காமல் ஃபீல் லைக் என்றும், ஹீ, ஷீ, இட் சிங்குலர் ஃபார்மிற்கு ஃபீல்ஸ் லைக் என்றும் நாங்கள் பயன்படுத்த வேண்டும். இறந்த காலம் என்றால் எல்லாவற்றிற்கும் பொதுவாக ஃபெல்ட் லைக் என்றே பயன்படுத்த வேண்டும். அடுத்தது நாங்கள் இப்போது வசனம் எவ்வாறு செய்வதென்று பார்ப்போம். ஐ ஃபீல் லைக் டான்சிங். இங்கு ஃபீல் லைக், ஃபெல்ட் லைக் எதுவென்றாலும் அதற்கு பிறகு வேர்புடன் ஐஎன்ஜியை பயன்படுத்த வேண்டும். டான்ஸ் என்று யூஸ் பண்ணக்கூடாது, டான்சிங். ஸ்டடி என்று யூஸ் பண்ணக்கூடாது, ஸ்டடியிங். ஐ ஃபீல் லைக் டான்சிங், எனக்கு ஆடணும் போல இருக்கிறது. ஏனென்றால் ஃபீல் லைக் என்றால் நிகழ்காலத்துக்குரியது. இதே இடத்தில் நாங்கள் ஃபீல் லைக் என்றதற்கு பதிலாக ஃபெல்ட் லைக் இறந்த காலத்துக்குரிய சொல்லை போட்டால் ஐ ஃபெல்ட் லைக் டான்சிங், எனக்கு ஆடணும் போல இருந்தது. ஹீ ஃபீல்ஸ் லைக் டான்சிங். இங்கு ஃபீல் லைக் என்று பயன்படுத்தக்கூடாது, எஸ் சேர்க்க வேண்டும் ஹீ, ஷீ, இட்டிற்கு. ஹீ ஃபீல்ஸ் லைக் டான்சிங், இது நிகழ்காலத்துக்குரிய வசனம். அவனுக்கு ஆடணும் போல இருக்கிறது, தோணுகிறது. ஹீ ஃபெல்ட் லைக் டான்சிங் என்றால் அவனுக்கு ஆடணும் போல இருந்தது. தே ஃபீல் லைக் ஸ்டடியிங், அவர்களுக்கு படிக்கணும் போல இருக்கிறது. தே ஃபெல்ட் லைக் ஸ்டடியிங், அவர்களுக்கு படிக்கணும் போல இருந்தது. இப்போ உங்களுக்கு தெரியும் இதெல்லாம் பாசிட்டிவ் ஃபார்ம்ஸ். இங்கு ஐ ஃபீல் லைக் டான்சிங், எனக்கு ஆடணும் போல இருக்கிறது. எனக்கு ஆடணும் போல இல்லை, எனக்கு தோணவில்லை என்று எவ்வாறு கூறுவது? அது நெகட்டிவ் ஃபார்ம்.
ஐ ஃபெல்ட் லைக் டான்சிங். எனக்கு ஆடணும் போல இருந்தது. எனக்கு ஆடணும் போல இருக்கவில்லை என்று எவ்வாறு கூறுவது? அப்படி என்றால் அதற்கு நாங்கள் யூஸ் பண்ணுறது இங்கு ஐ, யூ, வி, தே ஆகியவற்றுக்கு, ப்ளூரல் ஆகியவற்றிற்கு நாங்கள் டோன்ட் ஃபீல் என்று யூஸ் பண்ண வேண்டும். ஃபீல் லைக்கிற்கு முன்னால் டோன்ட் யூஸ் பண்ண வேண்டும். ஹீ, ஷீ, இட் சிங்குலர் ஃபார்ம்ஸுக்கு ஃபீல் லைக்குக்கு முன்னால் டசன்ட் யூஸ் பண்ண வேண்டும். இங்கே நீங்கள் யோசிக்கக்கூடும், ஏன் மேலே பாசிட்டிவ் ஃபார்ம்ஸுக்கு ஃபீல்ஸ் லைக் என்று ஹீ, ஷீ, இட்டுக்கு பயன்படுத்தினோம், ஆனால் இங்கே நெகட்டிவ் ஃபார்முக்கு ஃபீல் லைக், டசன்ட் ஃபீல் லைக் என்று பயன்படுத்துகிறோம் என்று. எப்பொழுதும் நீங்கள் நினைத்து கொள்ள வேண்டும், டஸ் வந்தால் வேர்புக்குரிய ஃபீல் லைக்குரிய எஸ் வராது. டஸ் வந்தால் எஸ் வரக்கூடாது. டசன்ட் ஃபீல் லைக் என்று பயன்படுத்த வேண்டும். இங்கு டஸ் வருவதனால் ஃபீல்ஸ் லைக்கினுடைய எஸ் இல்லாமல் போகிறது. ஹீ டசன்ட் ஃபீல் லைக் என்று பயன்படுத்த வேண்டும். ஐ டோன்ட் ஃபீல் லைக் கோயிங் அவுட் சைட். எனக்கு வெளியே போகணும் போல தோணவில்லை. ஹீ டசன்ட் ஃபீல் லைக் கோயிங் அவுட் சைட். அவனுக்கு வெளியே போகணும் போல தோணவில்லை. இது நிகழ்காலத்துக்குரியது. இதே இறந்த காலத்துக்கு என்றால் ஐ டிடன்ட் ஃபீல் லைக் கோயிங் அவுட் சைட். எனக்கு வெளியே போகணும் போல தோணவில்லை இறந்த காலத்தில். ஹீ டிடன்ட் ஃபீல் லைக் கோயிங் அவுட் சைட். அவனுக்கு வெளியே போகணும் போல தோணவில்லை, அதுவும் இறந்த காலத்தில். இங்கே உங்களுக்கு விளங்கி இருக்கும், நாங்கள் டோன்ட், டசன்ட் என்பது நிகழ்காலத்திலும் டிடன்ட் என்று இறந்த காலத்திலும் ஆங்கிலத்தில் உள்ள 4 ஃபார்ம்ஸ்களில் எமது எண்ணத்தை எவ்வாறு குறிப்பிடுவது என்று பார்ப்போம். ஹீ ஃபீல்ஸ் லைக் ஈட்டிங். அவனுக்கு சாப்பிடணும் போல இருக்கிறது. இது நிகழ்காலத்துக்குரியது, பாசிட்டிவ் ஃபார்ம். எல்லாம் இருக்கிறது, செய்யணும் போல இருக்கிறது, நடக்கணும் போல இருக்கிறது, அப்படி வந்தால் அது பாசிட்டிவ் ஃபார்ம். இந்த ஃபீல்ஸ் லைக் என்பதற்கு பதிலாக இந்த ஃபீல்ஸ் லைக்கின் உள்ளே டஸ் ஒளிந்து காணப்படுகிறது. நாங்கள் அந்த டஸ்ஸை வெளியே எடுத்து போட்டால் ஹீ டஸ் ஃபீல் லைக் ஈட்டிங் என்று வரும். இங்கே ஹீ ஃபீல்ஸ் லைக் ஈட்டிங் என்றாலும் ஹீ டஸ் ஃபீல் லைக் ஈட்டிங் என்றாலும் ஒரே கருத்தை தரும். ஆனால் நாங்கள் பொதுவாக ஸ்போக்கன் இங்கிலீஷில் டஸ்ஸை அவ்வாறு வெளியெடுத்து பேசுவதில்லை. இங்கு ஹீ ஃபீல்ஸ் லைக் ஈட்டிங் என்றாலும் ஹீ டஸ் ஃபீல் லைக் ஈட்டிங் என்றாலும் அவனுக்கு சாப்பிடணும் போல இருக்கிறது என்று கருத்தை தரும். இப்பொழுதோ அவனுக்கு சாப்பிடணும் போல இல்லை என்று எவ்வாறு குறிப்பிட்டது என்று பார்ப்போம். இங்கு நாங்கள் வெளியே எடுத்த டஸ்ஸுடன் நொட்டை சேர்த்து டசன்ட் பாவிக்க வேண்டும். ஹீ டசன்ட் ஃபீல் லைக் ஈட்டிங். அவனுக்கு சாப்பிடும் போல இல்லை. இப்போது கொஷனாக ஒரு கேள்வியாக எவ்வாறு மாற்றுவது என்று பார்ப்போம். இந்த நாங்கள் வெளியே எடுத்த டஸ்ஸை முன்னால், வசனத்திற்கு முன்னால் கொண்டு போய்த்து சேர்த்தால் டஸ் ஹீ ஃபீல் லைக் ஈட்டிங், அவனுக்கு சாப்பிடணும் போல இருக்கிறதா என்று வரும். அதே முன்னால் எடுத்த டஸ்ஸுக்கு நொட் சேர்த்து டசன்ட் ஹீ ஃபீல் லைக் என்று போட்டால் அவனுக்கு சாப்பிடணும் போல இல்லையா என்று மீனிங் வரும். ஆகவே ஹீ ஃபீல்ஸ் லைக் ஈட்டிங், அவனுக்கு சாப்பிடணும் போல இருக்கிறது, அவனுக்கு சாப்பிடணும் போல இருக்கிறதா, அவனுக்கு சாப்பிடணும் போல இல்லையா, இவ்வாறு குறிப்பிடுவதற்கு உங்களுக்கு தெரியும், ஒளிந்திருக்கும் டஸ்ஸை வெளியே எடுத்து அதற்கு நொட் சேர்க்க வேண்டும். அந்த டஸ்ஸை முன்னால் கொண்டு சேர்க்க வேண்டும். பின்பு அந்த முன்னால் கொண்டு போய் சேர்த்த டஸ்ஸுக்கு நொட்டை சேர்த்து டசன்ட் என்று மாற்ற வேண்டும். இவ்வாறு நாங்கள் பின்னால் வரக்கூடிய பகுதிகளில் சொல்லும் அனைத்து வசனங்களையும் உங்களுக்கு இந்த 4 ஃபார்ம்ஸுக்கு மாற்றி படிக்கலாம். இப்பொழுது நாங்கள் இறந்த காலத்துக்குரிய வசனங்களை பார்ப்போம். இறந்த காலத்தில் ஃபெல்ட் லைக் என்று பயன்படுத்த வேண்டும். ஷீ ஃபெல்ட் லைக் ஸ்லீப்பிங். இது பாசிட்டிவ் ஃபார்ம், அதாவது அவளுக்கு தூங்கணும் போல இருந்தது. இங்கே ஃபெல்ட் லைக்கிற்கு பதிலாக அதனுள் ஒளிந்திருக்கும் டிட்டை வெளியே எடுத்தால் ஷீ டிட் ஃபீல் லைக் ஸ்லீப்பிங், அதுவும் ஷீ ஃபெல்ட் லைக் ஸ்லீப்பிங் என்றாலும் ஒரே கருத்தை தரும். இங்கு ஷீ ஃபெல்ட் லைக் ஸ்லீப்பிங் என்றால் அவளுக்கு தூங்கணும் போல இருந்தது, அவளுக்கு தூங்கணும் போல இருக்கவில்லை என்ற நெகட்டிவ் ஃபார்முக்கு மாற்றுவதென்றால் இந்த டிட்டுடன் நாங்கள் நொட்டை சேர்க்க வேண்டும். டிடன்ட், ஷீ டிடன்ட் ஃபீல் லைக் ஸ்லீப்பிங், அவளுக்கு தூங்கணும் போல இருக்கவில்லை. டிட்டை முன்னால் கொண்டு சென்றால், வசனத்துக்கு முன்னால் கொண்டு சென்றால் டிட் ஷீ ஃபீல் லைக் ஸ்லீப்பிங், அவளுக்கு தூங்கணும் போல இருந்ததா. அந்த டிட்டிற்கு நாட் சேர்த்தால் டிடன்ட் ஷீ ஃபீல் லைக் ஸ்லீப்பிங், அவளுக்கு
தூங்கணும் போல இருக்கவில்லையா என்று கருத்தை தரும். ஆகவே she felt like sleeping, she didn't feel like sleeping, did she feel like sleeping, didn't she feel like sleeping. இவ்வாறு ஒரு வசனத்தையே 4 ஃபார்ம்ஸுக்கு மாற்றி எமது கருத்துக்களை இலகுவாக கூறலாம். இப்போது சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சரை பார்ப்போம். சப்ஜெக்ட் ப்ளஸ் ஃபீல் லைக் அல்லது ஃபெல்ட் லைக், அதனுடன் வேர்புடன் ஐஎன்ஜி சேர்க்க வேண்டும். ஐ ஃபெல்ட் லைக் ஈட்டிங், எனக்கு சாப்பிடணும் போல இருந்தது. இதே இடத்தில் ஃபீல் லைக் என்று போட்டால் எனக்கு சாப்பிடணும் போல இருக்கிறது என்று வரும். ஐ ஃபெல்ட் லைக் ஈட்டிங் சம்திங் ஸ்பைசி, ஸ்பைசி என்றால் காரணமாக, எனக்கு காரமானது சாப்பிடணும் போல இருந்தது. ஐ ஃபெல்ட் லைக் ஐ வாஸ் ட்ரீமிங், கனவில் இருப்பது போல இருந்தது, எனக்கு கனவில் இருப்பது போல இருந்தது. We felt like taking a break, எங்களுக்கு ஓய்வு எடுத்துக்கணும் போல இருந்தது. I felt like skipping the class, கிளாஸ் போகாமல் இருக்கணும் போல இருந்தது. We felt like taking a break, எங்களுக்கு ஓய்வு எடுத்துக்கணும் போல இருந்தது. I felt like skipping the class, எனக்கு கிளாஸ் போகாமல் இருக்கணும் போல இருந்தது. I felt like drinking a hot tea, சூடான டீ ஒன்று குடிக்கணும் போல இருந்தது. She felt like staying alone, alone என்றால் தனியாக, அவளுக்கு தனியாக இருக்கணும் போல இருந்தது. I felt like doing nothing, எதுவும் செய்யாமல் இருக்கணும் போல இருந்தது. Doing nothing, எதுவும் செய்யாமல். I felt like doing nothing, எனக்கு எதுவும் செய்யாமல் இருக்கணும் போல இருந்தது. எனக்கு பிரியாணி சாப்பிடணும் போல இருந்தது என்றால் I felt like eating பிரியாணி. எனக்கு போகணும் போல இருந்தது என்றால் I felt like going. இப்பொழுது இறந்த காலத்தை பார்த்தோம், நிகழ்காலத்தையும் கொஞ்சம் பார்த்து விடுவோம். I feel like sleeping, எனக்கு தூங்கணும் போல இருக்கிறது. I feel like eating now, எனக்கு இப்போ சாப்பிடணும் போல இருக்கு. ஆகவே feel like, feels like என்றால் நிகழ்காலம், felt like என்றால் இறந்த காலம். I feel like going for a walk, எனக்கு சற்று நடக்கணும் போல இருக்கு. I feel like watching a movie, எனக்கு ஒரு படம் பார்ப்பதற்கு ஆசையாக இருக்கிறது. I feel like having a cup of tea, ஒரு கோப்பை டீ குடிக்கணும் போல இருக்கு. I feel like resting for a while, கொஞ்ச நேரம் ஓய்வெடுத்துக்கணும் போல இருக்கு. I feel like resting for a while. I feel like cleaning my room, எனது அறையை சுத்தம் செய்யணும் போல இருக்கு. I feel like talking to you, உங்களோட பேசணும் போல இருக்கு. I feel like talking to you, உங்களுடன் பேசணும் போல இருக்கு. நான் நினைக்கிறேன் இன்றைய லெசன் சம்மரி உங்களுக்கு நல்லா விளங்கி இருக்கும். அதாவது இறந்த காலத்தில் நாங்கள் பயன்படுத்த வேண்டும் ஃபெல்ட் லைக் என்று, நிகழ்காலத்தில் ஃபீல் லைக் அல்லது ஃபீல்ஸ் லைக் பயன்படுத்த வேண்டும். இந்த 3 விடயங்களையும் எங்களுக்கு பாசிட்டிவ் ஃபார்ம், நெகட்டிவ் கொஷன் ஆகிய விதத்திலும் பயன்படுத்தலாம். For more useful lessons, please subscribe our channel, like and share. Free Learners Corner. உங்களுக்கு ஸ்போக்கன் இங்கிலீஷ் மற்றும் ஆங்கிலம் தெளிவாக கற்க வேண்டுமென்றால் எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். எமது அடுத்த வீடியோவில் பேருந்தில் பயணம் செய்யும் போது, நீங்கள் பேருந்தில் பயணம் செய்திருப்பீர்கள், அவ்வாறான போது போக்குவரத்து இதுகளில் பயணம் செய்யும் போது நேரிடக்கூடிய ப்ளசன்ட் மற்றும் அன்பிளசன்ட் சம்பவங்கள் எவ்வாறு ஆங்கிலத்தில் பேசுவதென்று டீட்டெயிலாக படிப்போம். தேங்க்யூ.